சரி எங்க நீ கூப்பிடுற? போக மாட்டேன், எங்க கூப்பிடுற? அத்தை பொண்ணு வந்திருக்கான, போனை கொடுத்துட்டு உடனே வந்துடலானே. நான்லாம் வரலடா, உன் அத்தை பொண்ணு பக்கம் நான் இருக்குடா. நிறைய பொண்ணு வந்திருக்கா. என்னை கொலையில எழுதிவிட போடா பெஸ்டிட்ட. உன்னை நம்பி வரலாமா வேணாமா? இதுனே பெஸ்டி தெரிஞ்சா சாமி ஆட்டம் ஆடிடுவாளே. நான் காலேஜ் பஸ்ஸாக வருது. தங்கச்சி இதில் தான் போகும்போது இருக்கு. மாமா பொண்ணோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேறு வந்துருக்கான். சைட்டிங் ஒன்லி நோ லவ். பொண்ணுனா எதுக்குங்க சைட் அடிக்க தானே? அப்படியே உன் மாமா பொண்ணு ஃப்ரெண்ட்ஸை படத்துக்கு கூப்பிட போவோம். எங்கள் அக்கா கொள்றதுக்கு சொல்லுங்க. ஐயோ ஃபேஸ் இன்னும் ரிவ்யூ பண்ணல. அதான் நான் போகிறேன், நெக்ஸ்ட் டைம் போடுவேன். பர்த்டே 20 போடுவேன். பை பை பை. ஐயோ இதுக்கப்புறம் என்ன பெஸ்ட் இதை கொண்டுருவா. மற்ற பொண்ணுக்கு ஏதோ ஃபோன் கொடுக்கணுமா? தான் என்னை அழைச்சிட்டு வந்தான். நான் வரலான்னு தான் சொன்னேன். நான் அக்காட்ட பேசிக்கிறேன். என் அத்தை பொண்ணு இல்லடி, இவன் அத்தை பொண்ணுடி. இந்த வண்டிலாம் போகாது. எதில் அதில் போமா? சரி எங்க நீ கூப்பிடுற? போக மாட்டேன், எங்க கூப்பிடுற? அத்தை பொண்ணு வந்திருக்கான, போனை கொடுத்துட்டு உடனே வந்துடலானே. நான்லாம் வரலடா, உன் அத்தை பொண்ணு பக்கம் நான் இருக்குடா. போயிட்டு உடனே வந்துடலாம், வேற வேலையே இல்லை. போனை கொடுத்து சும்மா ஏற்கனவே உங்க அக்கா சமாட்டம் ஆடுவா. புரியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸா? நிறைய பொண்ணு வந்திருக்கா? உண்மையில சரி எதுக்கு உங்க அத்தை பொண்ணு முன்னாடி வந்திருக்கு? இந்த போனை போயிட்டு ஐபோன் கேட்டா அதை போய் கொடுத்துட்டு வந்துடணும். வேற வேலையே இல்லை. அவளுக்கு வந்திருக்காளோ, அவளுக்கு எங்க என்னை கொலையில எழுதிவிட போடா பெஸ்டிட்ட. இல்ல வெளில போறாளும், அவளுக்கு போன் வேணுமா, அதனால கொடுத்துட்டு வரேன். வேற ஒண்ணு. டேய் அவன் மண்ணாவில் தானே நிப்பா. ஸ்கூல் ஒரு டைம்டா வந்திருப்பாடா அவ. உண்மையிலே போகணும், டைம் ஆயிட்டு. ஆனால் என் பெஸ்டி மட்டும் ஏதாவது பார்த்து ஏதாவது சொன்னான்னு வச்சுக்க, ஒன்று கிழிச்சிடும் அதோட. பார்த்துக்க, நீ கண்ணுக்கு தெரியாது. வா இந்த பைக். ஆமா கண்ணு தெரியாது. அவன் மண்டையை பார்த்து கண்டுபிடிச்சிடும், ஹெல்மெட்டை பார்த்து. ஐயோ அந்த வண்டி அனாதையா விட்டு போறேன்டா. உன்னை நம்பி வரலாமா வேணாமா? நீ என்னென்ன மைண்டை பார்த்துட்டு ஐயோ அத்தை ஒன்று வந்துருக்குன்னு என்னை கூப்பிட்றானே. என்ன நடக்க போகுன்னு தெரியல. மனாடி எங்கே நிற்கிறான்? பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு இருப்பேன், இறங்கிருப்பான்னு. அதான் இப்படி டிப்டாப்பாக கிளம்பி வந்துருக்கிய. என்னைக்கு மாட்ட போகிறேன்னு தெரியல. போ நண்பர் நம்பிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நலம். நான் வேறு வீடியோ எடுக்கிறதுக்காக நிற்கிறேன். திருத்துறைமுடி போகலான்ட்டு இந்த பையன் வந்து அத்தை பொண்ணு வந்திருக்கு, வானவான்ட்டு கூப்பிட்டு நிற்கிறான் ஃபோனு கொடுக்க. அத்தை பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கான். அதனால் சரி பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் கிளம்பிட்டேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இதெல்லாம் பெஸ்டி தெரிஞ்சால் சாமி ஆட்டம் ஆடிடுவாளே. இவனை நம்பி போகலாமா இல்லை இதில் ஏழு தூட்டணும்னு தெரியல. பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. முன்னாடி போயிட்டு பார்க்கலாம். நமக்கு பொண்ணுங்கண்ணா முக்கியம்பா. என்னடா இது இத்த தண்டியா இருக்கு? அப்போ என்னையாது அப்படியே நம்ம மேலே விழுந்துடணும், என்ன ஆகும்? ஒரு வழியாக முன்னாடி வந்தாச்சு. செம ஃபாஸ்ட்டுங்க. அதனால தான் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. ஃபாஸ்ட்டாக போனால் திட்டுவீண்டு. எம்ஏ நான் காலேஜ் பஸ்ஸாக வருது. சச்சோ என் தங்கச்சி இதில் தான் போகும்போது இருக்கு. இவன் வேற மாமா பொண்ணு நிற்கிறான். என்னை எந்த ஏழரை எடுத்து விட போகிறான்னு தெரியலையே. என் பெஸ்ட்டுக்கு தெரியாமல் வேற வராங்க. அதாங்க இப்போ எனக்கு பயமே. என்ன ஆக போகுதுன்னே தெரில. நல்ல வேலை ஸ்கூல் ஒரு டயத்தில் வரலங்க. ஸ்கூல் ஒரு டயத்தில் வந்தால் கன்ஃபார்மே சொல்லிவிடுவாங்க பெஸ்ட்டி இதோடய பார்க்க தான் போயிருக்கு அப்படின்ட்டு. இதுக்கே இப்போ என்ன திட்டு விட போகுதுன்னு தெரிலங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவங்க மாமா பொண்ணு அழகாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க. இவங்க மாமா பொண்ணுலாம் போட விட மாட்டான். ஏன்னா ஏற்கனவே கடைசியில் சொந்தக்காரங்க தான் 2 பேரும். ஆனால் 2 பேரும் லவ் பண்ணுறாங்களாம் வீட்டுக்கு தெரியாமல். இவனுக்கு மாமா பொண்ணு தெரிஞ்சாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா தெரியாமல் லவ் பண்ணுறாங்களாம்மா 2 பேரும். அது அந்த பொண்ணுக்கு இப்போ ஃபோன் கொடுக்க போகிறோம். அதனால் நானும் இப்போ நாய் மாரி பின்னாடி வந்துட்டுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. நான் வர காரணம் வேறு. அவங்க மாமா பொண்ணோட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வேறு வந்திருக்கான். அதனால நான் வரேன். அதில் ஏதாவது 1-2 செட் ஆனிச்சுன்னா 1-2 யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சும்மா சைட்டிங் ஒன்லி நோ லவ். அப்புறம் பொண்ணுனா எதுக்குங்க சைட் அடிக்க தானே? அது எங்கள் மாமா பொண்ணு வேறு. எல்லாம் ஒரே ஒரு பொண்ணுங்க. நம்ம ஒரு பொண்ணுங்க தான் நமக்கு தெரியுமே எந்தெந்த பொண்ணுன்னு.
ஸ்கூல் விட்டாங்க. ஐயோ ஸ்கூல் வேறு விட்டாங்க. என் பெஸ்ட்டி நேரம் வந்துருப்பாப்புல இருக்குது. கால் பண்ண டைம் தான் என் பெஸ்ட்டி எனக்கு. என்ன சொல்லி சமாளிக்க போகிறதில்ல. எதுக்குடா முன்னாடி வந்தேன்னு கேட்பா. எடுத்துனே கேட்டுட்டு தான் திட்டுவா. போயிடலாம். பஸ் ஸ்டாண்டு வேறு போகணும். எனக்கு இப்போ என்ன பயம்னா பெஸ்ட்டு நினச்சா தான் பயம். இவன் தைரியமாக சொல்லிட்டா நான் பார்த்துக்கிறேன், வா அக்காட்ட நான் பேசிக்கிறேங்கிறான். ஆனால் அக்காட்ட பேசணுன்னே பயந்துருவான் பய. ஆண்டவன் தான் காப்பாற்றணும். தப்பு பண்ணிட்டேன், நான் வந்திருக்கக்கூடாது. ஒழுங்காக அந்த வண்டி எடுத்துகிட்டு வேறு ஏதாவது வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அந்த வண்டி இப்போ முன்னாடி வந்தது பெரிய பிரச்சனையாக போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு, என் பெஸ்ட்டிக்கும். ஐயோ போலீஸ்கார் நிற்பாங்கடா இங்கே. போலீஸை பார்த்தாலே கை நடுங்கிடுங்க நமக்கு. ஏன்னா ஒரு வாட்டி நான் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். வண்டி பிரச்சனை தான். ஹெல்மெட்டு போடலை, லைசன்ஸ் எடுத்துகிட்டு போகல, வண்டிக்கு புக்கு இல்லை, வண்டி அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க அலைக்கா, என்னையும் வண்டியும் சேர்த்து. திருட்டு வண்டியான்னு கேட்டு அதுக்கப்புறம் புக்கு எடுத்துகிட்டு வந்து என்னோடய லைசன்ஸ் எடுத்து வந்து. அதை ஏன் கேட்குறீங்க, பெரிய கதை. டேய் அப்படியே படத்துக்கு கூப்பிட அழைச்சிட்டு போவோம். அப்படியே உன் மாமா பொண்ணு ஃப்ரெண்ட்ஸை படத்துக்கு கூப்பிட்டு போவோம். எங்கள் அக்கா கொள்றதுக்கு அவள்கிட்ட நீ தான் சொல்லிக்கிறேன்டா பெஸ்ட்டிட்ட. பார்த்துட்டு வரேன் தான் சொல்லியிருக்கேன். படத்துக்கெல்லாம் கூப்பிட்டேன்னா என்னை கொண்டு புதைச்சிடும். அதோட இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியல. எதுக்குடா முன்னாடி வந்தேன்னு கேட்டால் என்னத்த சொல்ல போகிறேன்னு தெரியல. போ அது சொல்லி மலிப்பீரன் விடு. நீ மழை இப்படி தான் சொல்லுவேன், மலிப்பிப்பேன்ட்டு. அவள் பேசணுன்னே வாயை திறக்க மாட்டேன். உன் மாமா பொண்ணை வீடியோலாம் காட்டக்கூடாதுல்ல. நானே காட்டல. காட்ட மாட்டேன் பயப்படாது. அதை எடுத்தீங்களா எப்படி பயப்படுறான்னு. ஏன்னா காட்டினா 7:30 ஆகிடும். ஏன்னா இவங்க வீட்டில் பிரச்சனை ஆகிடும். இடத்துல சொந்தக்காரங்க எப்படிலாம் இருக்கேன் பாருங்க. கோயில் வேறு மாரி கட்டிகிட்டு இருக்காங்க பேர். இப்போலாம் உள்ளதான் அவ்வளோ கிடையாது. பைக்கு கிடையாது, கார் கிடையாது. பைக்கெல்லாம் இங்கேயே போட்டு போனால் தான் உண்டு. சரி கால் பண்ணி கேட்டு போய் கொடுத்துட்டு வா, நானும் வரேன் பின்னாடி. ஐயோ எனக்கு கையெல்லாம் கொஞ்சம் உதறுது. ஏன்னா பொண்ணுகிட்ட பேச நம்ம ஓரத்தில் நிப்பாட்ட அங்கிட்டு நிப்பாட்ட நீ போய் பேசு. நான் கிட்ட வரலடா. நான் எங்கே எந்த இடத்துக்கிட்ட பஸ் ஏற நிற்கிதா? ஆமாம். டே அந்த பொண்ணு நம்பர் வாங்கிட்டு வா. மாமா பொண்ணு அவ்வளோ நிற்கிறாளோ. வீடியோ எடுக்க வேணாமா? வீடியோ எடுக்க வேணாம், சும்மாவா? வீடியோ எடுத்து விடாதா? நானே என்ன காட்டல அவளை. 2000 years later. நீ ரொம்ப பண்ணுறடா. நீ படத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கலாம். உங்க அக்காட்ட நான் சாவுறது. என்னையும் கொண்டு முடியும். அடையாண்டா நான் செத்து போயிட்டேன்டா உங்க அக்காட்ட. இப்போ என்ன சொல்றது? இப்போ ஃபோன் அடிச்சுட்டு அக்காவுக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருந்தா முன்னாடி வந்ததை அழைக்க முடியாது. ஐடியா சொல்லு. ஐடியா சொல்றதுன்னா உங்க அக்கா இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுற டைம் காலேஜ் விட்டாங்க, ஸ்கூல் விட்டாங்கனாலும் வந்திருப்பா வீட்டுக்கு. அவள் எப்படி கால் பண்ணுவா. கால் பண்ணதுக்கப்புறம் பேசுவோம். ஏறு சொல்லுங்க. ஐயோ மாஸ்க்கு அப்படியே வாங்கிட்டு எடுக்கலாம்ல. ரிவ்யூ பண்ணல. ஃபேஸ் ரிவ்யூ பண்ணல. அதான் நெக்ஸ்ட் டைம் காட்டுறேன். ஃபேஸ் இன்னும் ரிவ்யூ பண்ணல. அதான் நான் போகிறேன். நெக்ஸ்ட் டைம் போடுவேன். பர்த்டே 20 போடுவேன். பை. இதுக்கப்புறம் நிற்க வேணாம். என் பெஸ்ட்டு ஏறணும். கடுப்பாயிடுவா. வந்துரு. ஓகே. ஐயோ இதுக்கப்புறம் இன்னும் என் பெஸ்ட் இதை கொண்டுருவா. இதுக்கு தாங்க நான் மன்னார் கூடிய வரதில்லை. டே இதெல்லாம் உங்க அக்காவுக்கு தெரிஞ்சானே கொண்டுருவாடா. இப்போ உங்க அக்கா கால் பண்ணுவாடா எனக்கு. அதான்டா இதுக்குன்னு இருக்கு. நான் பேசிக்கிறேன்.
சரண் இருக்க பயமே. நான் அந்த பொண்ணு எல்லாம் இருந்துச்சு அத்தை பொண்ணோட ஃப்ரெண்டு. சரி அது நான் ஐடி வேணா சொல்லிட்டா நான் ஐடி சொல்றேன்ட்டு சொல்லுவேன். உங்க அக்காட்ட அப்படியே நைஸா போட்டு விட்டுருவேன். எதுக்கு தேவையில்லாத வேலை எனக்கு இது. அக்கா இது மட்டும் அண்ணா ஐடி கேக்குது. ஐடி கேட்குறா வந்து இது பண்ணுக்கா அப்படின்ட்டு. அங்க நின்னா கூடி இருப்பாங்க இன்னும். அதனால வந்துட்டேன். அங்க நீ அந்த குரூப்ல செல்ஃபி எடுத்தனா இன்னொரு குரூப் பாத்தியா என்ன? உங்க அத்தை பொண்ணோட என்னோட ஃப்ரெண்டு க்யூட்டா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. பட்டு வேணாம், எதுக்கு தேவையில்லாம. எனக்கு கை நடுங்குது கால் நடுங்குது அந்த பொண்ணுகிட்ட பேசினாலே. அப்புறம் எதுக்கு நமக்கு பொண்ணுங்கள்லாம். இப்போ என் பெஸ்ட்டு ஃபோன் அடித்து என்ன கிளிக்கணும், நான் உண்மையாக சொல்லிடணுங்க. பொய் சொன்னால் ஆபத்துங்க. எனக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரில இப்போ அவள்கிட்ட. சச்சோ சரி, அந்த காலேஜ் பிள்ளைங்க செல்ஃபி எடுத்து ஃபேஸ் ரிவ்யூ பண்ண சொன்னாங்க. பண்ணலை. அதான் 20th பார்த்துக்கலான்ட்டு. இன்னும் நின்றுருக்கலாம். அங்கே இருந்தால் ஆபத்துங்க எனக்கு. நிறைய பேர் என்னை தேடிட்டு இருக்காங்க மன்னார்குள்ள. எந்த ஊர் ப்ரோ எந்த ஊர் ப்ரோ நீன்னு. அதுக்கு தான் நான் அந்த இடத்துல நிற்கலை. வந்துட்டேன். கிளம்புடா கைப்புள்ள அப்படின்ட்டு. என் பெஸ்டிக்கெல்லாம் தெரிஞ்சால் கொன்றுவா வேறு. இதுவே இப்போ நான் வீடியோ போடணும்னா என்னன்னு எனக்கே தெரியலைங்க. இந்த வீடியோவே என் பெஸ்டிக்கு நினச்சா தான் இப்போ எனக்கு இதுக்குன்றங்க. வேறு எதுவுமே இல்லைங்க. புதுசாக ஏதாவது பொண்ணுகிட்ட பேசினா நம்ம கை கால் ஓட முடியுது. ஆனால் பேசிட்டுன்னு வச்சிங்களேன் நம்ம கலாச்சி எல்லாரையும் கலாச்சி விட்டுருவாங்களாம். பட் என்ன பேசுகிற மட்டும் பேசினா நடுங்கிடும் கை கால்லாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எம்மி மோகனே அவங்க அக்காட்ட சொல்லி சமாளிக்கிற, இல்லைன்னா உனக்கு கொன்றுவேன். பார்த்துக்கிறேன்ட்டு நீ 7 எழுத்து விட போகிறாங்க. சரண் இருக்க பயம். இப்போ கரெக்டாக கால் பண்ணுற டைம் தான்டா. ஸ்கூல் விட்டாங்கடா. எனக்கு தெரியும் அவளை பற்றி எப்போ கால் பண்ணுவான்னு. நேரம் ஸ்கூல் விட்டு வந்துருப்பா டீச்சரம்மா. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. போ 7:30 கூடவே தாங்க இருக்கு, எங்கேயும் இல்லை. வந்ததுக்கு பிரயோஜனமே இல்லை. ஒன்றால் நம்பர் வாங்கி கொடுறானா அது வாங்கி கொடுக்க மாட்டேற. இது இன்ஸ்டா ஐடி சொல்கிறாங்கிற. நம்பர் வாங்கி தெரியா? சரி ஓகே. இது உங்கள் அக்காவுக்கு தெரிய வேணாம். ஐயோ வீடியோ ஓடிட்டு இருக்கடா. வீடியோ ஃபுல்லாக என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. போ இது பர்சனலாக நமக்குள்ளே இருக்கட்டும். அவள்கிட்ட சொல்லிக்க வேணாம். என் வீடியோ அவளே ஃபுல்லாக பார்க்க மாட்டா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் வீடியோ எடுத்து போடலாம். அப்புறம் இந்த பைக்கில் தான் முருகன் கோயில் ட்ரிப்பு போக போகிறோம். பார்த்துக்குங்க. சூப்பர் பைக் வந்தோன்னா அதில் வந்து பெரிய ட்ரிப்பு. நீங்கள் எந்தெந்த ஊர் வர சொல்கிறீங்களோ அந்தந்த ஊருக்கு நான் வருவேன். நானும் என் பெஸ்டியும். நான் ஜீன்ஸ் பேண்டை மாட்டிக்கிட்டு நான் ஒரு ஜீன்ஸ் பேண்டை போட்டுட்டு உருன்னு வந்துடுவேங்க. கவலைப்படாதீங்க. அடிச்சிட்டாளா? ஃபோன் அடிச்சிட்டாளா? ஐயோ செத்தேன். கன்ஃபார்ம் பண்ணிடுவா. வீட்டில் இருக்குன்னு சொல்ல முடியாதுடா. வண்டி சவுண்டாக கேட்கும்டா. வந்துட்டாங்க ஸ்கூல் விட்டு வந்து அடிச்சிட்டா காலும். சாக போகிறாங்க. இப்போ நான் என்னத்த சொல்லி சமாளிக்க போகிறேன்னு தெரியல. அடிக்கிறாளா? எடு ஃபோன் எடு. என்ன சொல்லி சமாளிக்க போகிறேன்னு தெரியலடா. டே நீ தாண்டா காப்பாற்றி விடணும். கொடு. ஐயோ ஹலோ சொல்லி இந்த இங்கே ஃப்ரெண்டு இவன் தான் சரணு பையோட வந்தேன்டி. இந்த இரு நான் வீட்டுக்கு போயிட்டு கூப்பிட்றேன். எங்கே இருக்க? வந்துட்டியா ஸ்கூல் விட்டு? என் மன்னார்குடி தான் வந்தேன். உங்கள் ஊருக்கு தான் வந்தேன். இல்லடி நீ ஸ்கூலில் பிஸியாக இருப்பேன். இங்கே ஏதோ ஒரு வேலையாண்டி. ஏதோ என்னது இந்த மாத்திரை ஏதோ உங்கள் அம்மாவுக்கு வாங்கணும். உங்கள் அம்மாவுக்கு மாத்திரையா? ஆமாக்கா இது மாத்திரை அது வந்துடுறோம். நான் அந்த பேர் வீட்டுக்கு கண்டுபிடிச்சிடா வீடியோ பார்த்து. நான் ஹலோ நான் இங்கே தான் இவன் அத்தை பொண்ணுக்கு ஏதோ ஃபோன் கொடுக்கணுமா அதுதான் வந்தேன். அத்தை பொண்ணுக்கு ஏதோ ஃபோன் கொடுக்கணுமா அதான் என்னை அழைச்சிட்டு வந்தான். நான் வரலடான்னு தான் சொன்னேன். நான் அக்காட்ட பேசிக்கிறேன். ஏன் அத்தை பொண்ணு இல்லடி, இவன் அத்தை பொண்ணுடி. சத்தியமா யார் அத்தை பண்றா? நீ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க. அவன் அத்தை பொண்ணு. நீ வீடியோ பாரு அப்ப தெரிஞ்சுப்ப.
நீ என்ன என்னே கொத்துற? வீட்டுக்கு கூப்பிட்றாரு. அக்கா சும்மா தானக்கா, என் அத்தை பண்ணதாக்கா பார்க்க வந்தோம். சரி நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன், வந்துட்டு கால் பண்ணுறேன். எனக்கு இன்னும் கொத்து விட்ற ஓத்த பொண்ணுதாடா. இப்போ என்ன நீ காப்பாற்றி விடணும்டா, நீ வேணா என்ன கொத்து விட்டு நிற்கிறான். ஐயோ செத்துட்டேன். நான் வீட்டுக்கு போயிட்டு சரண நம்பினார் கைவிடப்பட்டாருன்னு வாயில் வருது எனக்கு, ஓடி போயிரு. வாப்பா போ. ஐயோ செத்துட்டேன், வச்சுக்க வயிறு. ஐயோ என்னங்க அப்படி மோட்டி விட்டாங்க அவன். நல்ல நாளேன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கா. செவனேன்னு நான் வீட்டில் இருந்திருப்பேன். இந்த பேச்சை கேட்டு வந்தா பார்த்தீங்களா, வந்தும் பிரயோஜனம் இல்லை. நம்பர் வாங்கிடலாமான்னு பார்த்தா அதுவும் முடியலை. இன்ஸ்டா ஐடி கொடுக்குறாங்களாம், அது தேவையில்லை நமக்கு. ஷோ கடவுளே. இனிமேல் கூப்பிட்டோம் மொத்த பொண்ணுக்கு ஃபோனு கொடுக்கணும், லிப்ஸ்டிக் கொடுக்கணும், பேபி சோப் கொடுக்கணும் கூப்பிடாங்க. அதுக்கப்புறம் போகவே மாட்டேன் இனிமேலாம். போயிட்டு இப்போ என்னத்த அவர்கிட்ட சொல்கிறது வந்துட்டேனே சொல்லணும்னு வச்சிங்களேன். எனக்கடா பண்ணாமனான்னு திட்டுவானு தெரிஞ்சு. ஸோ சேடு. சீக்கிரம் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டால் போதுங்க எனக்கு. இப்போ வீட்டில் இருந்துட்டு சும்மா கால் பண்ணால் அது எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பெஸ்ட்டி ஊருக்கு பொறுக்க போகணுன்னு வச்சிங்களேன், கண்ணாமனான்னு திட்டுறா. எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? இவன் தான். பின்னாடி உட்காந்துருக்கானு இவனே தான். மேலும் மேலும் அப்படியே தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம 5 லட்சம் அடிக்கிறோம், அடித்தே ஆகுறோம். யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலையும் சரி. இப்போ 4 லட்சத்தில் இருக்கும். 5 லட்சம் அடித்தா கிவ்வே கொடுப்போம். ஏதாச்சும் யாருக்காச்சும் ஏதாச்சும் செய்வோம். ஏன்னா எல்லோரும் கிவ்வே கேட்குறீங்க, கொடுங்க கிவ்வே கொடுப்பேன் யாருக்காச்சும் 5 லட்சத்துக்கு. ஆனால் சின்னதெல்லாம் கிடையாது, நம்மளாம் செஞ்சால் பெருசாக செய்கிறது தான். சின்னதாக தத்தான்ட்டு வாட்சி இதெல்லாம் தேவையில்லை. நம்ம பெருசாக ஏதாச்சும் ஃபோனு, யாருக்காச்சும் ஃபீஸ் கொடுப்போம்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஃபீஸுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஏதாவது அவங்களுக்கு கேட்குறத செய்வோம். அவரு அப்புறம் இதே நாயினா ஓடி இருக்கும், ஆடு ஒன்று நவரே வராது. இப்போ கால் பண்ணி என்ன பேசுகிறேன்னு தெரில. பாரு வண்டி போட்ட இடத்துல கிடக்கு. எல்லாம் யாரால ஒன்னால. இப்போ நான் என்னத்தான் சொல்லி சமாளிக்க போகிறேன்னு தெரில. ஃபோனை கொடு. மறுபடியும் எதுவும் நான் பேசணுமா? நீ எதுவும் பேச வேணாம், நீ கிளம்பு, நான் பேசிக்கிறேன். நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போ. பேசுகிறேன். நீ ஒன்றும் பேச வேணாம், இரு நான் இவ்வளோ சொல்லிட்டு வந்துடுறேன். நல்லா மாட்டி விட்டாங்க. நீ போடா. ஹலோ. வந்துட்டேன். வந்துட்டேன்டி. அவன் தாண்டி அழைச்சிட்டு வந்தான். அவன் அத்தை முன்னாடி நான் என்னடி பண்ணேன்? ஐயோ இவன் தாண்டி நான் தூங்கிட்டு இருந்தேன், வந்து எழுப்பிட்டு போனாண்டி. இல்ல நீ வந்துட்டியா? ஸ்கூல் விட்டு வந்துட்டியா? டீச்சரம்மா ஐயோ அப்படிலாம் சொல்லாத. சரி நான் இனிமேல் எங்கேயும் போகல, வீட்டில் தான் இருப்பேன். சரி இன்னமா போக மாட்டேன். ஓகேவா? சரி அப்பாடா சமாளிச்சிட்டேன்டா. அது இல்லையா இன்னமா கூப்பிடு. அத்தை பொண்ணுக்கு அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், கிஸ்ஸு கொடுக்கணுன்ட்டு கூப்பிடு. நான் வரமாட்டேன். ஓகே வி ஆல் டேக் கேர். சரி கிளம்பு, இனிமேல் கூப்பிடாது எங்கேயும்.